லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. திருச்சி மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம், புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் 4வது நாளாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. வெப்பத்தின் தாக்கம் காரணமாக பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு தண்ணீர் இன்றி விவசாயிகள் அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக ஓடைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக குளம் குட்டைகளுக்கு நீர் வர தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் அனல் காற்று வீசி வந்த நிலையில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பத்தின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் திடீரென வானத்தில் கருமேகம் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் தேயிலை உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கத்திரி வெயில் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.